நானுமே செய்தியில பார்த்திருந்தேன். உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அரசாங்க ஊழியரா இருந்துகிட்டு எப்படி இவ்வளோ சொத்துக்கள் சேர்க்க முடியும்னு செய்தி கேட்கும்போது உண்மையிலேயே அதிர்ச்சியாவே இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க மேலே இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. காத்திருப்போர் பட்டியலில் அந்த அம்மாவை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயே நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, இவ்வளோ நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க, லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னும் போது ஒரு பெண்ணாவும் இருந்து நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. நான் எதுவுமே உன்னை கேர் பண்ணிக்க மாட்டேன், நான் அதில் உங்களை பனிஷ் பண்ண மாட்டேன், உங்களை அந்த விதத்தில் நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு நீங்கள் அந்த துறைக்கு வந்திருக்கவே வேண்டாமே. அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டிடியூஷன் நடக்க கூடாதுன்றதை நீங்க ஒரு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க அது நான் பண்ண வரல, நீங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீங்க இதுலயே நீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னா அது பெண்களுக்கே ஒரு இழுக்கான ஒரு அவங்க பண்ணிருக்க பெண்களுக்கான ஒரு இழுக்கான ஒரு செயலா நான் நினைக்கிறேன். நான் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல 4 கோடி 5 கோடி ஒரு வருஷத்துக்கே நீங்க வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா அப்ப எல்லா ஆய்வாளர்களுடைய கணக்கு எடுத்து பாருங்க, எல்லாரோட இன்கம் ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் புஷ்பாவதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சென்னையில இருக்கக்கூடிய விபச்சார தடுப்பு பிரிவுல இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய ராஜலட்சுமி அப்படின்றவங்க அதிகாரத்தை தவறுதலா பயன்படுத்தி சொத்து குவிப்பு வழக்குல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு மேம். யார் இவங்க, எதற்காக இந்த சம்பவம் நடந்தது, விரிவா சொல்லுங்க மேம். நானுமே செய்தியில பார்த்திருந்தேன். உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அரசாங்க ஊழியரா இருந்துகிட்டு எப்படி இவ்வளோ சொத்துக்கள் சேர்க்க முடியும்னு செய்தி கேட்கும்போது உண்மையிலேயே அதிர்ச்சியாவே இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் ஏரியால தான் இருக்காங்க. அண்ணா நகர் வெல்கம் காலனின்ற ஏரியால அவங்க வசிச்சுட்டு வராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைரக்டே பார்த்தீங்கன்னா 1999 எக்கனாமிக் விங்ல அவங்க எஸ்ஐயா போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மதுவிலக்குத்துறை, போக்குவரத்து துறை, ஸோ இந்த மாதிரி பல துறைகளில் அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு வராங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டராக விபச்சார தடுப்பு துறையில் அவங்க இன்ஸ்பெக்டராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசாங்க ஊழியர் தான் அவங்க. ஆனால் திடீர்னு இப்போ நம்ம கேள்விப்படுறோம் அவங்க சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 கோடி 3 கோடி, அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்களுக்கு நடுவில் அவங்க கிட்டலாம் நிறைய சொத்துக்கள் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க மேலே இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. காத்திருப்போர் பட்டியலில் அந்த அம்மாவை வச்சுருக்காங்க. இப்போ அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்களே எப்படி பாக்குறீங்க? சரி, பார்த்தீங்கன்னா இவங்க மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு தான் நம்ம ஓட்ஸ் எடுக்கும் போதே அதுதான் அவர் மக்களுடைய நலன், மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய நலனுக்காக மட்டுமே தான் இவங்க வராங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக அவங்க யாருமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்காக ஊதியமாகவும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய வழிகளில் அவங்களுமே சம்பாதிச்சுட்டு வராங்க. பட் ஆனால் இந்த துறை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப 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 காஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு துறை. ஒரு பாதுகாப்பு, ஒரு பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அரணா இருக்கணுன்ற துறை தான் இது, விபச்சார தடுப்பு துறைன்றது. ஸோ நீங்கள் அதுலேயே நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, இவ்வளோ நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க, லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னும் போது ஒரு பெண்ணாவும் இருந்து நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுல இருந்து அவங்கள பெண்களை மீட்கப்படும் பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே நீங்க தான் ஒரு ஒரு அரண் போல நீங்க தான் செயல்படணும். ஆனா அது இல்லாம இந்த துறையிலேயே நான் லஞ்சம் வாங்கிக்கிறேன், இதுக்காக நான் நீங்க தவறு செய்யலாம். அப்ப லஞ்சம்ன்றது என்ன? ஒரு தவறை நீ செய், நான் உன்னை கண்டுக்காம இருக்கேன், நான் உன்னை கேட்க மாட்டேன்,
அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல லஞ்சன்றது. அப்ப எதுக்கு கொடுப்பாங்க? ஒரு தவறு நான் கண்டுக்காம இருக்கேன், அதை நான் வந்து அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கண்காணிக்க மாட்டேன், நான் உங்க மேல அதை கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்றதுக்கு தான் நீங்க பணம் வாங்கி கொள்றது தான் அது லஞ்சம் சொல்றது. அப்போ அந்த அந்த விஷயத்த செய்ய வேண்டிய விஷயமா இது? ஒரு விபச்சார தடுப்புன்றது வந்து அந்த வேலையை வந்து செய்ய விடாம பண்ணணும். நீ செய், நான் வந்து எதுவுமே உன்னை கேர் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து அதுல உங்களை பனிஷ் பண்ண மாட்டேன், உங்களை அந்த விதத்துல நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு நீங்க அந்த துறைக்கு வந்திருக்கவே வேண்டாமே. இல்ல அவங்க இருந்த துறைகள் எல்லாமே பெரும்பாலும் பணம் அதிகமா புழங்கக்கூடிய துறைகளா இருக்காமா? ஆமா, போக்குவரத்து துறையும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த டிராபிக் மணி கலெக்ஷன் பண்றாங்க, ஃபைன் போட்டு கலெக்ஷன் பண்றாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வர வேண்டிய துறை. இருக்கட்டுமே, அதுக்காக எல்லா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்கம் இருக்கதான் செய்யும், எல்லாமே வந்து இருக்கு. ஆனா நம்ம அதை எப்படி அமைச்சுக்கிறோன்றதுதான். அது அப்படி வாங்கிதான் ஆகணும்னு அவசியமே இல்லையே. அப்போ ரிசர்வ் பேங்க்ல வேலை செஞ்சா நான் ரிசர்வ் பேங்க்ல லஞ்சம் வாங்கிட்டு உட்காரலாமா? எவ்வளவு வேணாலும் நீங்க எவ்வளவு வேணாலும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ரூல்ஸை ஏன் காவல்துறை ஃபாலோ பண்றது இல்ல? எல்லா துறையிலையும் சம்பாதிக்கலாம், எல்லா இடத்துலயுமே மனுஷங்க நினைச்சா நம்ம என்ன வேணாலும் லஞ்சம் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இதுக்கு இந்த வரைமுறை தான் இருக்குன்றதை ஏன் அந்த வரைமுறையை வந்து காவல்துறை ஏன் அவங்க வந்து பின்பற்ற மாட்டாங்க? இது வந்து நீங்க இந்த விஷயத்த செய்யக்கூடாது, நீங்க இந்த மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அதை வந்து தடை போட்டு நீங்க அந்த ஒரு வேலையை அங்க நடக்க கூடாது. அந்த விபச்சாரத்தை வந்து நீங்க தடுத்து அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டிடியூஷன் நடக்க கூடாதுன்றதை நீங்க ஒரு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க அது நான் பண்ண வரல, நீங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இவங்க இந்த துறையில மட்டும் பண்ணிருக்காங்களா இல்ல எல்லா துறைகளிலுமே அவங்க லஞ்சம்? எதையுமே உடனே வந்துடாது. மேபி அவங்க அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நடந்து அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்கலாம், ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்கள ஒரு ஃபீல்டுலையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இவங்க மட்டும் இதுல வந்து கிடையாது. ஸோ இதுல வந்து நிறைய பேர் இன்வால்வ்மெண்ட் ஆயிருப்பாங்க. இதுல தொடர்பு வந்து ஒருத்தரோட நின்று போய் நம்ம இன்னைக்கு இவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டா வந்துட்டு இதோட முடிஞ்சு போயிடாது. ஆனாலும் இவங்க பண்ணது தானே தப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த விஷயத்துல இந்த துறையில நிறைய வந்து பெண்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் கெட்ட பேர். விபச்சாரம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், அது பெண்களை தான் நம்ம சொல்றோம். விபச்சாரம் அப்படின்னாலே உடனே லேடிஸை தான் எல்லாருமே கார்னர் பண்றோம். அது தேடி வர ஆண்களை நம்ம யாருமே சொல்றது கிடையாது. சோ அந்த வகையில இவங்க வந்து ஒரு பாதுகாப்ப ஒரு தோழியாவோ அந்த இடத்துல வந்து அவங்க தடை பண்ற ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸரா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இதுலயே நீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னா அது பெண்களுக்கே ஒரு இழுக்கான ஒரு அவங்க பண்ணிருக்க பெண்களுக்கான ஒரு இழுக்கான ஒரு செயலா நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே இப்ப இவங்க பேர்ல மட்டும் இல்லாம மத்தவங்க பேர்லயும் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க மேல எவ்வளவு வருமானம் இருந்துச்சு மேம் இவங்க கிட்ட? இவங்களுக்கு ஜூன் 2017 எல்லாம் பாத்தீங்கன்னா 3,64,000 தான் அக்கௌண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2025 பாத்தீங்கன்னா 4,64,00,000 அக்கௌண்ட்ல இருக்கு. எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஃபாஸ்ட் க்ரோ வர முடியும் இன்கம்? ஏன்னா அவங்க ஒரு அரசு ஊழியர் தான். அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 80,000 70,000 80,000 1 லட்சத்துக்குள்ளதான் சேலரி இருக்கும். இவ்வளவு வந்து உங்களுக்கு எப்படி வருமானம் வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரவு பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல 1,64,00,000 அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய செலவு பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல இருக்கு. சரி, எப்படி இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்? அப்போ எல்லா ஆய்வாளர்களுடைய கணக்கு தொகையிலயும் இப்படிதான் இருக்குமா? இப்ப அது எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுது இல்ல. நீங்க சாதாரண ஒரு அரசு ஊழியர், நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல 4 கோடி 5 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கே நீங்க வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா அப்ப எல்லா ஆய்வாளர்களுடைய கணக்கு எடுத்து பாருங்க, எல்லாரோட இன்கம் ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. இப்ப இதுவே அவங்க மேல புகார்கள் அதிகமா வந்ததுனாலதான் செக் பண்ணிருக்காங்க. அது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா இருந்தாலும் உண்மை இருக்குல்ல. நீங்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசல்ட் வராம இருந்தா நீங்க காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டைம் நீங்க ரிசல்ட் காட்டும் போது உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கும் நீங்க வருமானத்தை எல்லாரோட பேர்லயும் நீங்க சொத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ காழ்ப்புணர்ச்சியா இருந்தாலும் உண்மை இருக்கு இல்லையா? உண்மைகள் இல்லாம ஒருத்தர் வந்து உங்க மேல பழி போடுறாங்க அப்படின்னா நீங்க காழ்ப்புணர்ச்சி, என் மேல பொறாம எல்லாம் செஞ்சுட்டாங்க, நான் இவ்வளவு இன்கம் நான் வந்து சம்பாதிக்கிறது வந்து எல்லாருக்கும் நான் சம்பாதிக்காமயே இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பொய் வழக்கு போட்டுறாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இது பொய்யே இல்லையே. அப்ப இது காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை. நீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்க வந்து செஞ்ச பல நாள் செய்யப்பட்ட தவறுகள் இன்னைக்கு வந்து சபைக்கு வந்திருக்கு. சரி, நான் சொல்றது ஒண்ணுதான், நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு விஷயங்கள் இருக்கணும். நீங்க ஒரு விபச்சார தடை
ஒரு ஒழிப்பு சட்டத்துல இருந்துகிட்டு ஒரு துறையில நீங்க இருக்கீங்க, அதுல நீங்க இருக்கும் போது இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதே முதல் தப்பு. இதை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமும் அடுத்தவங்க மேல பழி போடுற மாதிரி காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றதும் ஒரு தப்பு தான். ஒரு பெண்களுக்கு பெண்களே வந்து ஒரு பாதுகாப்பா இல்லைன்னா, ஒரு காவல்துறைன்றது எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இலாக்கா. நீங்க அதுல இருந்துட்டு நீங்களே ஒரு தவறு செஞ்சு அப்புறம் எங்க பாதுகாப்புக்கு போவாங்க? இந்த மாதிரியான ஆட்கள்னால காவல்துறை மேல மதிப்பு குறைஞ்சிருமா? எல்லாருமே அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்களான்னா இல்ல. இன்னைய வரைக்கும் எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏசி ஆயிட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது ஏசி ஆயிட்டு வெறும் ரிட்டையர்மெண்ட் பணத்தை மட்டும் வாங்கிட்டு போன காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம ஒரு சிலரை வச்சு அந்த துறையே நம்ம சொல்லவும் முடியாது. இன்னைய வரைக்கும் அவங்க பென்ஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈவினிங் காலேஜ்ல எல்லாம் சட்டம் படிப்பாங்க. சட்டம் படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு 50 வயசுக்கு மேலெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் அப்போ லா முடிச்சுட்டு அப்போ அதுக்கப்புறம் இப்போ அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதாவது ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னைய வரைக்கும் கூட அவங்க அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. தன்னுடைய வருமானத்துக்கும் பென்ஷன் ஒரு பக்கம் ப்ளஸ் வந்து லீகலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பக்கம்னு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சில பெண்கள் ஒரு சில ஆண்கள் ஒரு சிலருக்காக நம்ம காவல்துறையே மொத்தமாக சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, காவல்துறைன்றது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதுல நீங்க இருந்துகிட்டே இவ்வளவு தவறு செஞ்சீங்கன்னா அப்ப குற்றவாளிகளுக்கும் குற்றங்களுக்கும் எப்படி நம்ம குறைக்க முடியும்? எதுவுமே குறைக்க முடியாது. ஸோ இந்த துறையில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யாம இருக்கிறது மிக்க நல்லது. ஏன்னா இப்போ இந்த குற்றமே வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் 2017ல இருந்து 25ன்றப்ப கடந்த 8 வருஷங்கள்ல கண்டுபிடிக்கப்படாம இப்ப வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன? இப்ப வெளிவரதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அது காழ்ப்புணர்ச்சி. அதாவது அவங்க வந்து இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, தொடர்ந்து ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டே இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லாம இருப்பாங்களா? ஸோ யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இதை முதல்லயே அவங்க முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருந்தா இது இன்னும் நிறைய வந்து குறைச்சிருந்துருக்கலாம். பட் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணி அவங்க யாருக்குமே தெரியாம அவங்க சொந்தக்கார பேர்லாம் சொத்து வாங்குறது, தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாரும், ஏன்னா அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றதால தன்னுடைய பேர்ல எந்த சொத்துக்களும் இல்லாமல் உறவினர்கள் பேர்ல வாங்குறது வந்து அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சிருக்காங்க. பட் பொய்யான புத்திசாலித்தனம்ன்றதால அது ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்காது. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் அவங்களை வச்சிருக்காங்க போஸ்டிங்ன்றது. இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு குற்றத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு வழிகள் வந்து ஈஸியா கிடைக்குதா மேம்? ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சதுனால. இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப வந்து அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அஜித்குமார் கொலை வழக்குல வந்து நீதிபதி அவர்கள் வந்துட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து பெயிலே சாங்ஷன் பண்ணாம வந்து பனிஷ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ காலகட்டங்கள்ல வந்து தவறுன்றது எல்லாருக்குமே தவறுதான். குற்றம் யாரு செஞ்சாலுமே அதுக்குரிய தண்டனைகள் அனுபவித்து தான் ஆகும். அதற்காக வந்து இப்ப சட்ட போலீஸ்காரங்களுக்கு ஒரு இதுவும் நார்மலாலாம் இப்ப கொடுக்கறது இல்லை, கொடுக்கவும் கூடாதுன்னு தான் நானுமே சொல்றேன். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.